ஹே ஹாய் காய்ஸ், டேஸ் கான் கேம் பிளே பார்ட் 69 கண்டினியூவாக ப்ளே பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ கடைசியாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தையே பார்த்தீங்கன்னா நம்ம காலி பண்ணோம். அதாவது மனுஷங்க கூட்டம் ஒரு 10 பேர் இருந்திருப்பானுங்கன்னு நினைக்கிறேன் டோட்டலாக. ஸோ அவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா முடிச்சு கட்டிட்டோம். ஸோ கேம்ப் ஃபுல்லாக கிளியர் பண்ணதால் இப்போ இங்கேருந்து போக வேண்டியது தான். ரூட் காமிக்குது, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் வழி இல்லை. ஸோ போகிற இடத்துக்கு போகலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி நம்ம பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லேக்குக்கு தான் போயிட்டுருக்கோம் இல்லையா, அந்த நம்ம அயன்மைக்கோட கேம்ப், பழைய கேம்ப். ஓகே. அட என்ன காய்ஸ் இது, நமக்கு வந்த சோதனை. இத்தனை பேரா? ஸ்னைப்பர் வேறு இருக்கா நம்மகிட்ட? ஸ்னைப்பர் வேறு இல்லையே. ஓகே காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி தான் போகணும். எப்படி வந்தால் பார்த்தீங்களா, இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போய் எல்லாரையும் போட்டுருவேன். ஆனால் திரும்ப இந்த இடத்துல இருப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை காய்ஸ். சர்ப்ரைஸ் காய்ஸ், இது சர்ப்ரைஸ். அச்சோச்சோ போட்டாங்க காய்ஸ், சரியான அடி. அதான் இப்போ முடிச்சிடுவேன் கதையை. அச்சோ என்ன அடி. அவ்வளோதான் காய்ஸ், முடிஞ்சிட்டான். ஓகே. அச்சோச்சோ வேறு வரானா, இவனுக்கு வேறு பைக் பாம் போடணும். இப்பயே ஆள் நல்லா பெருசாக இருக்கான் காய்ஸ். இங்கே போடலாம், அப்போ தான் சரியாக இருக்கும். செத்தாங்க காய்ஸ். செம்மலை. ஆனால் அவங்ககிட்ட உடம்புல ஏதோ இருக்கும் போல் காய்ஸ், அப்படியே வெடிச்சிருச்சுல எல்லாம். அப்படின்னா என்ன கிரானைட் போட்டானா, சரியா தெரியல. ஓகே இருக்கட்டும். அவ்வளோதான் காய்ஸ், முடிஞ்சு. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட முடியும். ஸோ பொறுமையாக போகலாம். என் உடம்புலேருந்து என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, பைபாம் தான் கிடச்சிருக்கு. நம்ம போட்டால் பைபாமை ரிட்டன் எடுத்த மாதிரி ஆகிடுச்சு இவனுக்கு ஒன்று. ஏன் காய்ஸ் கத்துறானுங்க? ஆடா சரியாக அட்டாக் பண்ணுறானுங்க காய்ஸ். ஓகே, நம்ம ஹெல்த் போட்டுக்கலாம். ஹெல்த் போட்டுட்டு எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகேயா? ஓகே காய்ஸ், கிட்ட போய் ஷார்ட் கன் எடுத்து போட்டுடலாமா டப்புன்னு. ஓகே, அவன் ஹெல்மெட் கண்டுருச்சு காய்ஸ். இந்த டைம் மாட்டிக்குவேன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். கரெக்டாக தலையிலே போடணும், அப்போ தான். அவ்வளோதான் காய்ஸ், முடிஞ்சான். அட காய்ஸ், இது எப்போ காய்ஸ் நடந்துச்சு? நம்ம மேலேயே கிரானைட்டை தூக்கி போட்டான். நாம் தான் பிளான் பண்ணி கிரானைட்டு பைப் பாம்னு போட்டுட்ருந்தோம். ஓகே, எந்த இடத்துலேருந்து கொடுக்குறானுங்க? ஓகே, கொஞ்சம் முன்னாடி இருந்து தான் கொடுக்குறானுங்க. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். சரி காய்ஸ், போட்டானுங்க காய்ஸ். அடச்சா, சரி ஓகே விடுங்க, பார்த்துக்கலாம். ஓகே, இங்கேருந்து இவனை போட முடியாது காய்ஸ், அதுதான் பிரச்சனை. 2 பேர் இருக்கிறானுங்க. அச்சோ காய்ஸ், இவன் வேறு வரான் காய்ஸ். வானன்பா வா, கரெக்டாக காலிலே போடுறேன். மாட்ட போகிறான் பாருங்க. செத்தான் நினைக்கிறேன். அவ்வளோதான் காய்ஸ், முடிஞ்சான். ஓகே, ரெடியாக இருக்காங்க காய்ஸ். நம்ம மேலே தான் எய்ம் பண்ணிகிட்ருக்கேன். எந்திரிச்சாலே போட்டுருவோன்னு நினைக்கிறேன். ஓகே, அட்டாக் பண்ணலாமா? ஓகே காய், முடிஞ்சேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் காய்ஸ், முடிஞ்சிட்டான். இதுக்கு மேலே கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக போகலாம். இதில் ஒருத்த கிரானைட்லாம் எடுத்து போட்டால. லாங்லேருந்து அடித்தா கொஞ்சம் நிறைய புல்லட் இது பண்ணுற மாதிரி இருக்குது இந்த கன்லேயே கூட. பெருசாலாம் இல்லை, ஆனால் நிறைய புல்லட் இருக்குது ஒரு லோடில். அதுக்காக தான் நம்ம சூஸ் பண்ணது. ஷார்ட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கொள்கிற மாதிரி தெரியுது. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். அங்கே வேறு ஒருத்தன் வரான் கிறுக்கிறுன்னு. ஒரே அடியில் காலி ஆகிட்டான். அந்த ஸ்னைப்பர் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளை கவனிக்கலை போல. இவன் பாருங்க காய்ஸ், இங்கே நின்றுட்டுருக்கான். இப்போ பாருங்கள், வாங்க போகிறான். எந்திரிச்சா வாங்குவான். அப்போ பாருங்கள் எப்படி வாங்க போகிறான்னு.
பாருங்களேன், சாகவே மாட்டேங்கிறானுங்க காய்ஸ். அடே சாமி, செம்மையாக அந்த சூட் அவனுங்களை ப்ரொடெக்ட் பண்ணது போல். பாருங்களேன், பயங்கரம்ல. போச்சு காய்ஸ், திரும்ப அட்டாக் பண்ணுறானுங்க. ஓகே, பார்த்துக்கலாம். கொஞ்சம் கிட்ட போனால் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். கிட்ட போனால் அப்படியே டக்கு 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 டக்குன்னு போட்டுருவேன். ஸ்னைப்பர் அவ்வளோதான், ஸ்னைப்பர் வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டான். பாருங்கள், அங்கே தொலைவிட்டுருக்குறான். வச்சு மேலே போட்டுருவான் போலே. என்ன காய்ஸ் அடிக்கிறான்? அவ்வளோதான் பாருங்கள், முடிஞ்சு கதை. ஓகே, சூப்பர் காய்ஸ். ஹெல்த்தும் போட்டுக்கலாம். அப்போ அந்த ஸ்னைப்பரை முடிக்கணும். இங்கே இருக்கான், அங்கே தான் இருக்கான். என்ன காய்ஸ், ஒரே அடியிலே முடிஞ்சிட்டான். கரெக்டாக பட்டுருச்சோ தலையில். இப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம பைக்கிட்ட போகலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போலீஸ் காரில் இருந்துச்சு. நம்ம அங்கேருந்து ஃபஸ்ட்டு புல்லட் எடுத்துக்கலாம். என்னது இது? ஓகே காய்ஸ், இது டெட்டனேட்டர் பாம்பில் இது வச்சுட்டு நம்ம வந்து வெடிக்க வைக்கலாம் ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக. நம்ம ஜாம்பியை ஃபஸ்ட் டைம் கூட்டமாக கொள்றதுக்கு, ஃபஸ்ட் டைம் இல்லை, அந்த கௌரி கூட கூட்டிகிட்டு போனாங்களோ ஒரு இடத்துக்கு. ஸோ அந்த பெரிய மாலட்டை செக் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை செட் பண்ணி யூஸ் பண்ணோம். அவ்வளோதான். ஓகே காய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாகிடுச்சு இல்லை? சரி விடுங்க, பார்த்துக்கலாம். இந்த போலீஸ்கார்லேருந்து என்ன கிடைக்குதோ அதை எடுத்துக்கலாம். நமக்கு நிறைய தேவைப்படுது. புல்லட்ஸ் நிறைய செலவாயிடுச்சு ஆல்மோஸ்ட். ஓகே, இது ஃபுல்லாக இருக்குது. இது 195 இருக்குது. போடு போடு, ஃபுல்லாக போடு, அவ்வளோதான் மாசு. இது 20 இருக்குது. அப்போ அந்த போலீஸ்கார்லேருந்து மேக்ஸிமம் காட்டாமல் என்னன்னு தெரியல. எதுக்கும் ஒரு செக் பண்ணிட்டு போயிடல. திரும்பி இந்த பக்கம் வருவோமான்னு தெரியல. முன்னாடி சப்ரஸர் கிடச்சின்னா நல்லாயிருக்கும். ஓகே, இல்லை, சப்ரஸருக்கு பதில் ஸ்க்ராப்பு தான் இருந்திருக்கு. இங்கே திரும்ப புல்லட் மேக்ஸிமம் காட்டும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. ஆனால் எடுத்துக்க முடியும் போலையே. பரவாயில்ல. 2 மேகசைன் கண்ணா இதுதான். கன்று நிறைய வச்சுட்டு எடுத்தால் இப்படி தான் ஆகும். சாரி, புல்லட் நிறைய வச்சுட்டு எடுத்தால் இப்படி தான் ஆகும். ஆனால் பேக்கில் பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா பின்னாடி மோட்டர் இருக்குதுல்ல, அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது புல்லட்ஸு. அதை நான் ஒன் டைம் கூட இன்னும் நான் யூஸ் பண்ணாமல் இருக்கிறேன். வாங்கி வச்சதோடு சரி, அவசரத்துக்கு அதுலேருந்து புல்லட் எடுத்துக்கலான்னு. ஆனால் இது வரைக்கும் நான் அதை தொடவே இல்லை. அது பாட்டு கிடக்குது. எப்போ தான் அதை யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சான்ஸ் அமையுமோன்னே தெரியல. இங்கேயே பாருங்கள், புல்லட் கிடச்சிருக்கு. இங்கெல்லாம் நிறைய இருக்கும் போல் உள்ள. நமக்கு ஸ்டெரிலைசர்லாம் கிடைச்சா நல்லாயிருக்கும். என்ன காய்ஸ், இந்த ரிமோட் பாம்பே கொடுத்துட்ருக்குறாங்க. அப்படின்னா நம்ம எதோ வேலை செய்யணுமோ? கொடுக்கறதெல்லாம் பார்த்தா அப்படின்னு தெரியுது. அங்கே என்ன உள்ள மறைஞ்சு கிடக்குது? ஓகே, இதை நம்ம வெடிக்க வைக்கணும் போலையே. சரி, வைக்கிடுங்க. பைப் பாம்பே யூஸ் பண்ணுவோம். அங்கே போடுவோம். அவ்வளோதான் காய்ஸ், வெடிக்க போகுது. சூப்பரில். உள்ளேருந்து எவனும் வராமல் இருந்தால் சரி. வித்தியாசமாக. ஆனால் கிரானைட்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேர். அதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். நமக்கு ட்ரஸ்ட் லெவல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்குல்ல. ஸோ அதிலே நம்ம வந்து நிறையா போய் பைக்கெல்லாம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாம். கன்று கூட மாற்றலாம்னு நினைக்கிறேன். ஆனால் கேம்புக்கு போகிற மாதிரி ஒரு வாய்ப்பு அமையவே இல்லை. நம்ம டேரெக்டாக மிஷனுக்கு தான் போயிட்டுருக்குறோம். ஸோ இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த மிஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கேம்பு கூட நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுற வேலைலாம் இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம். ஏன் சொல்கிறேன், நான் ட்ரஸ்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு. அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. போச்சு காய்ஸ். அவ்வளோதான் காய்ஸ். ஓகே காய்ஸ், ஆரம்பிக்கலாமா? பயங்கரமாக படுது காய்ஸ் புல்லட்டு. அட போச்சு காய்ஸ், இவன் வேறு வரான் காய்ஸ். கிரானைட் தான் இருக்குது நம்மக்கிட்ட. எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களாம் இருக்காங்களே. ஹெல்மெட் வேறு.
செத்தானுங்க காய்ஸ். சாவுங்கடா. அவ்வளோ அச்சோ எங்கே விழிஞ்சது? சாக போகிறானுங்க. அவ்வளோதான். இதை தான் எதிர்பார்த்தேன். அட அந்த இடத்துலேயே அந்த டேஞ்சர் வேறு இருந்திருக்குதுல்ல, அதையும் நான் பாருங்கள் கவனிக்கவே இல்லை. கண் முன்னாடியே இருந்து அதை நான் போடவே இல்லை. அவன் பாருங்கள் எரிஞ்சிக்கிட்டே இருக்கான். அவ்வளோதான் காய்ஸ், முடிஞ்சிட்டான். இதுக்கு மேலே டைரெக்டாக நம்ம களத்தில் இறங்கலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, எந்த சைட்லேருந்து வரப்போகிறானுங்கன்னே தெரியலையே. எல்லா பக்கமும் ரெட் கலரில் காட்டுது. அவன் கத்துறது தான் அப்படி கேட்குதா? அவ்வளோதான் காய்ஸ், முடிஞ்சிட்டான். இந்த இதுக்குள்ளார யாரும் இருக்காங்களோ? இங்கே தான் காய்ஸ் இருக்கான். தான் பார்த்தேன் எங்கடா சவுண்டு வருதுன்னு வித்தியாசமாக. ஓகே, முடிஞ்சிட்டான். அவ்வளோதான். அடே சாமி, எதுக்கு இந்த பெரிய பெரிய துப்பாக்கி வச்சுட்டு இருக்கிறவங்களாம் அனுப்பிட்டு இருக்கிறானுங்கன்னு தெரியல. டஃப்பு காட்டுறதா நினைப்பா? எத்தனை பேரை பார்த்துருக்கோம் இந்த கேமில். எப்படி எல்லாம் முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 2-3 அவுட் ஆகும், அவ்வளோதான். அதுக்காக முடிக்க முடியாதுன்னெலாம் ஒன்றும் இல்லை, முடிச்சிடலாம். ஓகே, அந்த இது ஓப்பன் பண்ணுறதுக்கு இது ஏன் வண்டி நம்ம வெளியே கொண்டு வரணும்னா தள்ளி தான் ஆகணும் போல். சரி விடுங்க, தள்ளுவோம். இந்த இடத்துல ஒரு நெஸ்ட்டு வேறு இருக்கும் போல காய்ஸ். அங்கே பாருங்கள் ரெட் கலரில் காமிச்சிட்ருக்கு மினி மேப்பில். நெக்ஸ்ட்டை முடிச்சு விட்டுறலாம். அதே மாதிரி இங்கே யார் யாரை கொண்டு இருக்குமோ அவங்க பாடியிலேருந்து ஃபஸ்ட் தேவையானதில் எடுக்கலாம். இன்வென்ட்ரி ஃபுல்லுன்னு வருது. மெடிக்கெட் இன்வென்ட்ரியாவது ஃபுல்லாக இருக்கான். மெடிக்கெட் கிடைக்கிது. ஓகே, சூப்பர். பேண்டேஜ் கிராஃப்ட் பண்ணுவோம். நிறைய தேவைப்படுது. ஸ்டெமினா காக்டெயில் வேணும். முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இன்னும் என்ன வேணும்? ஸ்டெரிலைசர் தான் நமக்கு தேவைப்படுது. ஸ்டெரிலைசர் மட்டும் கிடைச்சா இன்னும் ஸ்டெமினா காக்டெயில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவு நிறையா. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்குள்ளார போகிறதுக்கு ஃபியூஸ் தேவைப்படுது. ஓகே, நம்ம ஃபியூஸ் கண்டுபிடிக்கணும். சரி விடுங்க, அதை பார்த்துக்கலாம். என்னது இது இந்த இடத்துல? ஓகே, இங்கே ஒரு ஆளு தான் இருக்கான். இங்கே யாரும் இல்லைல்ல? என்ன இது? ஸ்டெரிலைசரா? இல்லை, வெறும் பாட்டில். ஓகே காய்ஸ், இங்கே தான் சர்ச் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்னமோ இருக்குது பாருங்கள். மெடிக்கெட் போய் ஒழிச்சு வச்சுக்கிறானுங்க. அடே சாமி, இங்கே தான் காய்ஸ், இங்கே காட்டுது, வைப்ரேட் ஆகுது. எங்கே இருக்குன்னு தெரில. ஒருவேளை இந்த இடத்துல இருக்குமோ? ஃபஸ்ட் நம்ம ஃபியூஸ் கண்டுபிடிக்கணும். அதுதான் இங்கே வந்து முக்கியமே. இங்கே ஏதோ இருக்குது காய்ஸ். அட இது இல்லையா? ஃபீஸ் எங்கே காய்ஸ் இருக்குது? ஓகே, இந்த இதுக்கு அந்த பக்கம் போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ரெண்டாக கிடக்குறான். யாருவன்? அட இவனை வேறு இப்போ ஃபாலோ பண்ணணுமா? நமக்கு வழி அந்த பக்கமே இருக்குது. சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகே, இந்த மாதிரி கெரோசின் இருக்குது, எடுத்துக்கலாம். ஓகே, இன்னும் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் காட்டிட்டு தான் இருக்குது. ஓகே காய்ஸ், ஓகே காய்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபியூஸ் எடுக்கணுன்னா நெக்ஸ்ட்டுக்குள்ளார தான் இருக்கும் போல் காய்ஸ் ஃபியூஸு. ஓகே, நம்மளாவே முடிக்கலான்னு இருந்தால், ஆனால் அவங்களாவே முடிக்க சொல்லி கொடுக்குறாங்க. சரி, ஓகே, முடிச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இதுக்கு பண்ணாததெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்கடா வெளியே. அவ்வளோதானா? அவ்வளோதானா? அவன் பாருங்கள், ஒரு கையே எல்லாம் வரான் கிறுக்கிறுன்னு. சூப்பரில். இந்த கன்று தான் காய்ஸ் மாசு. சரி விடுங்க. ஓகே, இதுக்குள்ளே எவனோ இருப்பா. அது இது மேலே அந்த ஸ்னைப்பர் இருந்தால அவன் காய்ஸ், அவனை தான் காமிச்சிட்ருக்கு. இருங்க, இந்த நெருப்பு அமையட்டும், உள்ளே போய் பார்க்கலாம். ஃபீஸ் அப்போ தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அமைஞ்சிருச்சு. ஓகே,
ஓகே, இந்த இடத்துல இந்த பாக்ஸ் இருக்குது, இதில் தான் இருக்கும் போல். இங்கே புல்லட் தான் இருக்குது. ஓகே, அட இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, பார்க்கலாம். ஃபீஸ் கிடச்சிருச்சு காய்ஸ், அவ்வளோதான். ஓகே, வேலையை காட்டலாம். சூப்பர் காய்ஸ். இதோட இது எத்தனாவது நீரோ இதுனே தெரியல நமக்கு. ஓகே, இந்த இடத்துல நம்ம வந்து ஃபியூல் வேறு கண்டுபிடிக்கணும், அந்த ஜெனரேட்டர் இது பண்ணுறதுக்கு. ஃபியூல் கேன் எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம் காய்ஸ். உங்களுக்கே தெரியும் ஜெனரேட்டர் இது பண்ணணுன்னா நமக்கு ஃபியூல் வேணும்னு, ஏன்னா பல தடவை இதை நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஓப்பன் பண்ணி போக முடியாதா? சரி விடுங்க. ஓகே காய்ஸ், ஃபியூல் எங்கே இருக்குது? ஃபியூல் வேறு தேவைப்படுது. எங்கே போய் கண்டுபிடிக்கிறது ஃபியூலை? சரி விடுங்க, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தொலைவனை கிடச்சிரும். இங்கே தான் இங்கே வச்சுருப்பானுங்க. இதுக்குள்ளே இருக்குதான்னு பார்க்கலாம். ஒழிச்சு கூட வச்சுருப்பானுங்க. மெடிக்கிட்டு தான் இருக்குது. ஓகே விடுங்க. ஓகே, அங்கெல்லாம் ஏதோ காட்டுது, அங்கே போய் பார்க்கலாம். இந்த இடத்துல என்ன இருக்குது இதுக்கு பின்னாடி? இங்கே ஓகே, மேலே ஏறி பார்க்கலாம். அட இப்போ தான் ஞாபகம், இது ஸ்பீக்கர் வேறு இருக்கும்ல. ஃபஸ்ட்டு அதை முடிப்போம். ஸ்பீக்கரை காணோம். இங்கே ஸ்பீக்கர்லாம் ஆல்ரெடி இதாக இருக்குது. என்ன விஷயம் தெரியலையே. ஆல்ரெடி இதை நம்ம கிளியர் பண்ண இடம் தானா? சரியான ஞாபகம் இல்லையே, நம்ம விஷயம் இருக்குது போல். ஓகே, இது மேலே ஏறுவோம். இங்கே வேறு ஒருத்தன் பாரு, பார்த்தீங்கன்னா இப்படி ஆகி கிடக்குறான். போச்சு காய்ஸ், பாம்பு. அட்டே சாமி, அந்த இடத்துல என்னமோ இருக்குது காய்ஸ். சவுண்டு கேட்ச்சு, குடுக்குடுன்னு ஓடி வந்துட்டேன். எங்கே வெடிச்சிச்சு, எந்த இடம் வெடிச்சிச்சின்னு சரியே தெரியலையே. ஓகே, ஃபியூலை கொடுங்கடானா எல்லாம் கிடச்சிட்ருக்குது, அதை தவிர்த்து இல்லை. ஓகே காய்ஸ், கண்டுபிடிக்கலாம். ஃபியூல் நம்ம கண்டுபிடிச்சி தான், அவனு வேறு வழியே கிடையாது. எங்கே இருக்குது, எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்கா? ஓகே, ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே காய்ஸ், சூப்பர். நம்ம பார்த்தீங்கன்னா போய் ஃபியூலை ஃபில் பண்ணிட்டு ஜெனரேட்டர் ஆன் பண்ணி உள்ளே போய் எடுத்து எதையாச்சும் போடுவோம். சூப்பரில், நல்ல விஷயம். அவ்வளோதான் காய்ஸ், முடிஞ்சு. அழுத்து. சூப்பர் காய்ஸ், உள்ளே வந்தாச்சு. அட ஸ்டெரிலைசர் இருக்குது. ஓகே, ஸ்டெரிலைசர் எடுத்தால் ஃபஸ்ட் நம்ம என்னென்னா ஸ்டெமினா காக்டெயில் தான் இது பண்ணணும். ஏன்னா மைண்டு ஃபுல்லாக அதிலே தான் இருக்குது. ஓகே காய்ஸ், சூப்பர். ஓகே, சூப்பர். பாக்ஸ் இங்கே இருக்குது. ஓகே ஓகே காய்ஸ், நீரோ டெக் டு இன்க்ரீஸ் யுவர் ஹெல்த்து, யுவர் ஸ்டெமினா, அப்புறம் யுவர் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா ஸ்டெமினாவும் ஹெல்த்தும் நம்ம வந்து நிறையவே பண்ணியிருக்கோம். ஃபோக்கஸ் ஒரே ஒரு தடவை தான் பண்ணோம். ஸோ அதனால் ஃபோக்கஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஓகே காய்ஸ், இது ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீப்பாக போல், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஸ்லீப் போட முடியாது போல். மிஷனில் இருக்கிறோம்ல, அதனால் போட முடியாது போல். ஆக்சுவலி நாம் சாதாரணமாக வந்து உள்ளே வரல, ஒரு மிஷனில் போகிற வழியில் அப்படியே வந்திருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ண முடியாது. இதுதான் விஷயமே. சரி ஓகே, விடுங்க காய்ஸ். நாம் பார்த்தீங்கன்னா இப்போ போகலாம். இருங்க, இதுலேருந்து புல்லட் எடுக்கலாம். நாம் இவ்வளோ நேரம் இங்கே செலவு பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி ஓரளவு புல்லட் எங்கே மேக்ஸிமம் காட்டுது.
அட ஓகே, அந்த டென்ட்டுக்குள்ளே இருந்து எடுத்தோம்ல, அதனால் அதிலே ஃபில் அடிச்சு போல் எல்லாம். அதுதான் மேக்ஸிமம் காட்டுது. இருங்க ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் ரீலோட் பண்ணி பார்க்கலாம். இதுவும் ஃபுல்லாக தான் இருக்குது, இதுவும் ஃபுல்லாக தான் இருக்குது. பிஸ்டலு எல்லாம் ஃபுல்லாக தான் இருக்குது. ஓகே கைஸ், அவ்வளோதான், போகலாம், வேறு வழி இல்லை. ரொம்ப தூரம் போயிட்டுருக்கோம்ல. ஓகே, எனக்கு திரும்ப போகிற வழியிலே பக்கத்துலேயே எதே கொடுத்துட போகிறானுங்க. எதுக்கு இப்படி இவ்வளோ தடை போட்டுட்ருக்கானுங்கன்னு தெரியல. கொஞ்சம் தூரத்துலேயே. என்னது இது? ஃபியூலா? ஃபியூல் இவ்வளோ குட்டி. அந்த இடத்துல நெஸ்ட் இருக்குது கைஸ். ஏன் பூசரை கூப்பிட்றான்? இந்த இடத்துல ஓகே கைஸ், இந்த நெஸ்ட்டை காலி பண்ணலாம். ஏன் பூசர் வேறு கத்திட்டு இருக்கிறான்? இல்லை ஆளுங்க வந்துட்டாங்க போல். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், முடிஞ்சு. அட வரான் காய்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சு. சூப்பரில் சூப்பர் காய்ஸ், நினச்சதை பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கிளியர் பண்ணியாச்சு. ஓகே காய்ஸ், யாருமே கான்டாக்ட் பண்ண முடியல. ஓகே பாருங்கள், ரிக்கி எடுத்துட்டா. ஓகே சூப்பர். யூசர் வேறு கத்திக்கிட்டு இருந்தான். ஓகே, பெருசாக ஏதோ சம்பவம் நடந்துகிட்ருக்குது. பார்த்தீங்களா காய்ஸ், அந்த ஆர்மி அங்கே போயிடுச்சு போல். இந்த கார்னல் கேரட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிஸ்ஸை வந்து கேரட்டை கூட்டிகிட்டு டீமோட போயிட்டான் போல், சோல்ஜர்ஸோட. அதுதான் அங்கே தெரிய வருது. என்ன காய்ஸ் இது? இந்த இடத்துல ஸ்பீக்கர் காட்டுது மினி மேப்பில். ஓகே விடுங்க, அது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. நம்ம மிஷனுக்கு போகலாம். ஓகே பார்த்துக்கலாம். அயன் மைக்கை வேறு காணுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறா. கண்டுபிடிக்க முடியல அது இதுன்னு சொல்லிட்டு கதை விட்டுட்டுருக்குறா. என்னன்னு தெரியல. சரி நம்ம போய் பார்ப்போம். ஓகே 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 காய்ஸ், மழை வேறு வருது. காய்ஸ் ஷூட் பண்ணுற சவுண்டு கேட்குது பாருங்கள் உள்ள. ஓகே பார்த்துக்கலாம். சூப்பரில் உள்ள சம்பவம் ஆகிட்டுருக்குது. ஓகே ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க முடிஞ்சளவு போராடிட்டாங்க போல். ஆனால் ஸ்கிஸ்ஸாவையும் அயன் மைக்கையும் தான் காணோம். ஒருவேளை அயன் மைக்கை கடத்திட்டு போயிட்டானோ? ஏன்னா அயன் மைக்கை தேடி நம்ம வருவோன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நம்மளை அந்த இடத்துல வச்சு போட்டலான்னு முடிவு பண்ணியிருப்போம். அயன் மைக்கு வேறு அடிபட்டுருச்சு போல். அட இங்கே தான் இருக்காங்களா? என்னமோ காணோம், ஃபைண்டிம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே விடுங்க, அயன் மைக்கு அடிபட்டுருச்சு. அவ்வளோதான் போலையே, அயன் மைக்கோட கதை முடிஞ்சிடும் போலையே. ஆக்சுவலி இது எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம். ஏன்னா நாம் இந்த கேம்புக்குள்ளே வந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் சீன்ஸ்க்கெல்லாம் காரணம். நாம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த ரிப்பர்ஸோட கேங் லீடர் இந்த கார்லோஸாக என்னமோ அவன் பேர், அவன் இங்கே வந்தது காரணமும் நம்மளால் தான். ஆக்சுவலி டீக்கனால் தான். டீக்கன் இங்கே வரலன்னா அவன் இங்கே வந்தே இருக்க மாட்டான். ஏன்னா நாம் போய் பண்ண சம்பவத்தால் தான் இங்கே வந்தான் தேடி. ஸோ இப்போ நாம் அந்த கேம்புக்கு போனால்தான் தான் திரும்ப அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கிஸ்ஸோவுக்கு தெரிஞ்சு ஸ்கிஸ்ஸோ இங்கே வந்துட்டான். ஸ்கிஸ்ஸோ அங்கே அனுப்புனது காரணமும் நாம தான். ஏன்னா நாம் இங்கே வந்தனால தான் ஸ்கிஸ்ஸோ வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு வில்லனா தெரிய ஆரம்பித்தான். அதனால் ஸ்கிஸ்ஸோவை துரத்தி விட்டாங்க. அவங்க அந்த கேம்புக்கு போயிட்டான். ஸோ எல்லாத்துக்கும் டீக்கன் தான் காரணம் இப்போ இந்த இடத்துல இப்படி நடந்துட்டு இருக்கிறதுக்கு. சரி விடுங்க, இருக்கட்டும். சோச்சோ கதை முடிஞ்சிடும் போல் அயன் மைக்கு. அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்சு அயன் மைக் கதையை முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் இடத்துல சென்டிமெண்ட் பயங்கரமாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஏன்னா இந்த கேமில் இது வரைக்கும் யாருமே சாவலை. முடிஞ்சளவு எல்லாருமே உயிர் போகிற நிலைமையில் இருந்தாலும் உயிர் பழக்க வச்சிடுறாங்க. இந்த இடத்துல வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே பார்த்துக்கலாம். ஓகே, டீகன் கிட்ட பார்த்தீங்கன்னா கேம்பை வந்து ஒப்படைச்சிட்டான். இனிமேல் நீ தான் லீடர், நீயே பார்த்துக்கோ, நீ சொன்னதான் கரெக்டு, நீ பண்ணுறது தான் கரெக்டு, நீ பண்ணணும்னு நினைக்கிறதே பண்ணு அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான் போல், கதை முடிஞ்சு போல்.
அவ்வளோதான் காய்ஸ், சாஞ்சிருச்சு. ஓகே விடுங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன நடக்க போகுது காட்டுங்க. ரெடியாக இருக்கிறேன். முடிச்சிடலாம், தெரிக்க விட்டுறலாம், யாராக இருந்தாலும் சரி. ஆனால் நான் சொன்ன மாதிரி தான், ஜாம்பி கூட்டத்திலேருந்து பெருசாக பயங்கரமாக சம்பவம் பண்ணி எஸ்கேப் ஆகி இந்த கேம் முடியும்னு பார்த்தா அப்படி நடக்காது போல். இந்த மனுஷங்களை எதிர்த்து அவனுக்கிட்டேருந்து தப்பிச்சு வந்தால் தான் இங்கே பெருசாக இருக்கும் போல். ஏன்னா இவனுங்க தான் வில்லனாக இருக்கிறானுங்க இந்த ஜாம்பியோட. பார்த்தீங்களா? சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் நிறையா பண்ணிட்டோம். ஓகே பார்க்கலாம். இன்னும் ஏதோ ஸ்பீச் கொடுக்க போகிறாங்களா? அவ்வளோதான். அயன் மைக் இறந்து போனது தான் சொல்லியிருக்கான். ஓகே காய்ஸ், நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளுங்க. இந்த ஸ்கிஸோ பையனால தான் எல்லாமே. ஓகே காய்ஸ், அவங்க வரப்போகிறாங்களே அதை பற்றி தான் சொல்கிறான். அவங்க எல்லாருமே சோல்ஜர்ஸ் வந்தாங்கன்னா டப்பு 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 டப்புன்னு போட்டுருவானுங்க. நம்மளாம் கன் எடுத்து கையில் எய்ம் பண்ணணும்னு நினைக்கிறதுக்குள்ளாரே நம்ம தலையில் புல்லட் இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாருமே சோல்ஜர்ஸ். ஸோ ப்ரிப்பேர் ஆகணும் இவங்க. ரிக்கி பாருங்க பிட்டு போடுறா. அயன் மைக்கே நம்ம தலைவர் தான் ட்ரஸ்ட் பண்ணுறாரு. நீங்களும் இவன் மேலே வந்து ட்ரஸ்ட் வைக்கணும். ஓகே பார்த்துக்கலாம். யார் சொல்கிறதே அவங்க கேட்குற மாதிரி இல்லை. ஓகே ஆமாம், பூஸ்டரை பற்றி ஆளே காணும். இப்போ தான் பூஸ்டர் திடீர்னு நடுவில் பேசினான் நம்ம பைக் ஓடிட்டு வரும்போது. திடீர்னு பார்த்தா நாமளே மறந்துட்டோம். ஃபஸ்ட்டு அவனை போய் பார்ப்போம், அவன் என்ன பண்ணிகிட்ருக்கானே தெரில. ஒரு கையை வச்சுக்கிட்டு ஒரு கையில் வேறு கத்தி மாட்டிகிட்டு இருந்தான். ஆனால் செம்ம ஸ்ட்ராங் காய்ஸ். ஒரு டைம் வந்து டீக்கன் ஒரு கையிலே பார்த்தீங்கன்னா நம்ம பூஸ்டர் போட்டு பொழந்துட்டான். இல்லை அந்த மாதிரி ஒரு சீன் நடந்துச்சு. இல்லை நல்லா ஸ்ட்ராங்கான ஆள் தான். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இங்கே தான் இருக்கேன், என்ன கையில் கத்தி காணும். ஃப்ரீ டைமில் கழட்டி வச்சிருவோம் போல். ஓகே என்ன காய்ஸ், மேப்பெல்லாம் காட்டுறான். அம்மோனியம் நைட்ரேட்டா? இது பாமா? ட்ரக் பாம். ஆமாம், பெருசாக ரெடி பண்ணி அந்த மிலிட்ரி கேம்புக்குள்ளே கொண்டு போய் நடுவில் நிற்க வச்சு வெடிக்க வச்சுருவாங்களோ தெரியல. ஓகே பார்க்கலாம். ஓகே ஓகே அதான் கைஸ் பிளான் பண்ணுறாங்க. அந்த கேம்புக்குள்ளார பார்த்தீங்கன்னா வெடிக்க வைக்க போகிறாங்க போல். இது ஒரு முக்கியமான இடத்துல. அதானே. அட ஓகே ஓகே, அதான் அந்த இடத்துல வெடிக்க வச்சு அந்த இடத்துல ஒரு கொலபரேஷனை க்ரியேட் பண்ணி அந்த கேப்பில் போய் சாராவை தூக்கிட்டு வரலான்னு வந்து இவன் பிளான் பண்ணிக்கிறோம். அதான் வந்து ரிக்கி கேட்குறாங்க, அவங்க எல்லாரையுமே அவங்க கொன்னுட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் டீக்கன் இந்த மாதிரி சொல்லியிருக்கோம். நம்ம அந்த இடத்த வெடிக்க வைப்போம், வெடிக்க வச்சா அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆவாங்க. அந்த கேப்பில் நான் போய் முடிஞ்சாலும் போராடுறேன் அந்த மாதிரி வந்து சொல்ல வரான். டென்ஷன் ஆகிறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே பார்க்கலாம். ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ. பூஸ்டர் அப்படி தான் சொல்லியிருக்கணும் இந்த இடத்துல. ஓகே பார்க்கலாம். ஓகே 3 பேர் டீமு. இன்னும் ஆளுங்க தேவை போலையே. பார்க்கலாம் யார் யார் வராங்கன்னு. மெயின் கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் பண்ண தான் பிளான் பண்ணுறாங்க. ஓகே இதை பிளான் பண்ணிட்டாங்க, பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு. சம்பவம் இருக்குதில்ல சும்மா. சூப்பரில். ஓகே இப்போ தான் ஒரு மிஷனே கம்ப்ளீட் ஆகிருக்கு. நம்ம அங்கேருந்து இங்கே வந்து என்னென்னமோ நடந்துருச்சு. அதுக்குள்ளே வர வழியிலேயே எத்தனை தடவை குறுக்க இருந்தானுங்க கிறுக்கணுங்களாட்டம். ஓகே காய்ஸ்
இன்னும் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது, நிறைய கஷ்டம் பண்ணலாம் போல். அட அயன் மைக்கோட கேம்ப்லலாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ட்ரஸ்ட்டெல்லாம் என்ன நிலமையில் இருக்குதுன்னு போய் பார்க்கலாமா? சும்மா போய் பார்ப்போம். அச்சோ என்னமோ நடக்குது காய்ஸ். என்னடா இது? அட கட்சின்னு வருது காய்ஸ். இங்கே பாருங்க. சூப்பரில் ஜாம்பிஸ் கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். முன்னாடி வேலியில் வச்சுருக்கிறாங்க. சூப்பராக இருக்கும்ல, இந்த மாதிரி படத்துலலாம் காமிச்சாங்கன்னா செம்மையாக இருக்கும் சீன். இங்கே பாருங்கள் முன்னாடி அந்த வேலிக்கு மேலே பாருங்கள், அந்த கம்பிலாம் முறுக்கு கம்பி மாதிரி எல்லாம் கம்பியாக குத்தும் அப்படிலாம், அதில் கையை வச்சாலே பிளட் வந்துடும். இன்னும் இதில் முக்கியமான விஷயம்னா அதில் கரண்ட்டெல்லாம் பாஸ் ஆச்சுன்னா செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. யார் வந்து தொட்டாலும் பறந்துடுவானுங்க, அப்படியே கருகி போயிடுவானுங்க. செம்மையாக இருக்குதே. இங்கேயும் பாருங்கள் வேலி இருக்குது முன்னாடி ஃப்ரண்ட்லேயும். ஓடு மாசாக இருக்கு. ஓகே காய்ஸ். ஓகே டீக்கனுக்கு வேறு எது தேவைப்படுது, ஃபெர்டிலைசர்னு சொன்னான். ஸோ அது எடுத்ததுக்கப்புறம் தான் ரெடி போல், அப்புறம் தான் போங்க நினைக்கிறேன். ஸோ ஓகே காய்ஸ், ஆல்மோஸ்ட் வந்து வந்தாச்சு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோக்கு எவ்வளோ நேரம் ப்ளே பண்ணதே போதும். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். புதுசாக யாராவது சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக சேனலுக்கு வந்திருக்கிறவங்க ஒரு 3 நாள் வீடியோக்கு ஸ்டே பண்ணுங்கள் காய்ஸ். அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னோடய கேம் பிளேயும் நான் பேசுகிறதும் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்களாகவே ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.